அவசரத்துக்கு வீட்டில் காய் இல்லைனாலும் பரவாயில்ல, 2 தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு சுவையான ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி. அதுக்கு கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 தக்காளி பழம், அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2-3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு ஏற்கனவே எடுத்துட்டேன். இது உரித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண வெங்காயம் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக பட்டர், அதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம், தாளிப்புக்கு ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை அரைச்ச இந்த விழுதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா ஜீரகத்தூள், தனியா பவுடர், தேவையான அளவு உப்பு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சு உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி அதோட போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, நான், அதுக்கப்புறமா ஃபுல்கா இந்த மாதிரிலாம் செம்மையான உருளைக்கிழங்கு சைட் டிஷ்ஷு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.